எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து ஒரு ஸ்வீட் கார்னை வச்சு செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க எல்லாருக்குமே பிடிக்கும். இது வந்து நல்லா கிறிஸ்பியாக, அதே நேரத்தில் சாஃப்டாக, ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் ஒரு இனிப்பு சுவையும் லைட்டாக அதில் இருக்கும். அதனால் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நம்ம கட் பண்ணக்கூடிய ஐட்டம்னு பார்த்திங்கன்னா வெங்காயம் மட்டும்தான். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தில் பாதி சைஸ் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த ரெசிப்பியில் வந்து ஒரு ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கோம். ஒரு பெரிய சைஸ் ஸ்வீட் கார்னில் ஒரு ஸ்வீட் கார்ன். இந்த ஸ்வீட் கார்னில் இருக்க அந்த ஃப்ளஷ் இருக்குல்ல, சதை இருக்குல்ல, இதை மட்டும் நம்ம நைஃப்பில் சீச்சு அந்த சதையை மட்டும் காணை மட்டும் எடுத்துக்க போகிறோம். நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச ஸ்வீட் கார்ன் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 சின்ன சைஸில் 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி. இதில் கொஞ்சமாக தண்ணி சேருங்க, ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, ஏன்னா ஆல்ரெடி ஸ்வீட் கார்ன்லேயே வந்து ஒரு ஈரப்பதம் இருக்கும். அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கிற வந்து ரொம்ப மைய அரைச்சிட வேண்டாம், குறைன்னு அரைச்சி அந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. இந்த பெரிய வெங்காயம் கட் பண்ணதை வந்து இதோடு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, இதையும் இதோடு சேர்த்துட்டு அடுத்து வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி கட் பண்ணது, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே இந்த மாதிரி இருக்கணும் இந்த பேட்டர். இந்த ஸ்டேஜுக்கு இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப வாட்டியாக தெரியுது அப்படின்னா கொஞ்சோண்டு அரிசி மாவு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து சின்னதாக ஒரு வடை சைஸில் குட்டியுண்டாக எடுத்து எண்ணெயில் வந்து அந்த பக்கோடாலாம் போடையில் குட்டி குட்டியாக எடுத்து போடுவாங்கள்ல, அதை விட கொஞ்சம் பெருசாக எண்ணெய் வந்து கொஞ்சம் ஹீட் ஆனோடனே இதை ஃபுல்லாக குட்டி குட்டியாக வடை மாதிரி எடுத்து உள்ளே போட்டுருங்க. இது எண்ணெயில் வந்து நல்லா பொரியணும். பொரிஞ்சு அந்த கோல்டன் கலர் வரும்ல, அந்த ஸ்டேஜில் வந்து இதை ஃபுல்லாக எடுத்துருங்க. இது ரொம்ப கிறிஸ்பியாக, ஸ்வீட் கார்னோட ஸ்வீட்னஸோட இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்குலாம் கண்டிப்பாக அது ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் டைத்தில் சிம்பிளாக, அதே நேரத்தில் நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்குறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டு ஸ்நாக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.